வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு முறை இயற்கை நிரூபிக்கிறது என்னவென்று, நேபாளம் அந்த மழை வெள்ள பேரிடர் முதல்ல நிலநடுக்கம்னாங்க, அப்புறம் இப்போ மழை வெள்ள பேரிடர்ன்றாங்க. இது அந்த வீடியோவெலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இல்லை, யூடியூப்லேயே இல்லை பாருங்கள். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆற்று வழி மாதிரி தெரியல, அது ஏதோ ஒரு பாம்பு துரத்திட்டு வர மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி முன்னாடி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு இது ஒரு பெரிய பாறை அது தரையில் அப்படியே தரையிலே உருண்டுக்கிட்டு வருது. அந்த அளவுக்கு ஆற்று வெள்ளம் ஃபோர்ஸ். இயற்கையெல்லாம் யாராலையுமே தடுக்க, இயற்கையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது மனிதர்களால்ன்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டிருக்கு. அங்கே போனவங்களாம் யாராக இருப்பாங்க? ரொம்ப இளைஞர்கள் சுற்றுலா போனவங்களாம் இருக்க மாட்டாங்க, ஆன்மீகவாதிகள். ஏன்னா அது இமயமலை கிட்ட இருக்கிறது இல்லை நேபாளம். அது கோசி நதியில் ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு. அது இமயமலை ஒரு புனித யாத்திரையாக போனவங்க அங்கே மரணம் அடைஞ்சிட்டாங்களே, அதனால் புண்ணியம் வரணும் அப்படிலாம் சொல்லாமா? இப்படிலாம் சொல்ல முடியல. இந்த இயற்கையில் இறப்பு ஏற்படுறது, அதுவும் ஆற்று வெள்ளத்தில். அது ஆற்று வெள்ளம்னா அது வெறும் ஆறில் ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சேறு சகதியெலாம் அடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது மனித வாழ்வே கொஞ்சம் அற்பமானது தான் போல இருக்குது அப்படின்னு தான் தோணுது.